ஹாய், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோல நம்ம சைட் கிட்ட வந்து கூகுள் சர்ச் இன்ஜின்லையும் கூகுள் அனலிட்டிக்ஸ்லையும் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ வந்து இப்போ இது சைட் கிட் இதை கிளிக் பண்றோம். ஸோ ஸ்டார்ட் செட்டப் அப்படின்றத கிளிக் பண்ணிடுறோம். ஓனர்ஷிப் சைன் இன் வித் கூகுள் கேட்டிருக்காங்க. அலோவ் கொடுத்துட்றோம். ப்ரொசீட் கொடுக்குறோம். ஸோ இது ப்ரொசீட் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா வந்து சர்ச் கன்சோலோட அதாவது அலோவ் கொடுத்துட்றோம். ஆட் சைட் கொடுக்குறோம். கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ சர்ச் கன்சோல் கனெக்ட் ஆயிருச்சு. இப்போ அனலிட்டிக்ஸை கனெக்ட் பண்றோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த சைட் கிட் பை கூகுள்ல. பழைய கிரியேட் அன் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இது கூட உங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருந்துச்சுன்னா ரீஃபெச் மை அக்கௌண்ட் இருக்கும். ஸோ ஏற்கனவே ரீஃபெச்ன்ற அக்கௌண்ட்டை இது பண்றதோட பெஸ்ட் புதுசா ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். ஸோ இது லோடிங் ஆகுது. blog with பாபு. ஓகே, நெக்ஸ்ட் வெப். ஏன்னா நம்ம ஆப்ஸ் கிடையாது, வெப் தான். அடுத்து blog with பாபு. காப்பி பண்றோம், பேஸ்ட் பண்ணிடுறோம். ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் ஆட் பண்றதோட ரிப்போர்ட்டிங் டைம் வந்து நம்மளோட ரிப்போர்ட்டிங் டைமை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து HTTPS எடுத்துடுறோம், கிரியேட் பண்ணிடுறோம்.
அக்செப்ட் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுக்கணும். ஸோ ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். பேஜ் லோட் ஆயிருச்சு. டேகிங் ட்ராக்கர் எல்லாமே இருக்கு. Global set tracking code for this property. Copy and paste this first item in the head of every web page that you want to track. If you already have a global site tag on your page, simply add the config line from the snippet below to your existing global site. அப்படின்றது இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ட்ராக்கிங் கோடு. அந்த ட்ராக்கிங் கோடை காப்பி பண்ணிட்டு நம்மளோட டேஷ்போர்டு இருக்கு இல்லைங்களா, நம்மளோட டேஷ்போர்டில் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிட்டு பிளகின்ஸ் போயிருங்க. பிளகின்ஸ் போய் இதுக்கு ஒரு சிம்பிள் வே என்ன அப்படின்னா, பிளகின்ஸ் போயிட்டு கிளிக் பண்ணிருங்க. ஆட் நியூ பிளகின்ஸ். ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ் அப்படின்றத ஆட் பண்ணிருங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஆக்டிவேட் பண்ணிருங்க. ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட செட்டிங்ஸ்ல இருக்கும். இதில் போயிட்டு அந்த ஸ்கிரிப்ட் காப்பி பண்ண இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிருங்க. ஸோ இப்போ கனெக்ட் ஆயிருச்சு. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடு. சரிங்களா? டு கனெக்ட் யுவர் அனலிட்டிக்ஸ் டேட்டா. உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஏற்கனவே டெவலப் பண்ண பிளாகை காமிச்சு நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 7 மாசம் 8 மாசம் அதை வந்து டெவலப் பண்ணி காமிச்சு, நான் பாருங்க டெவலப் பண்ண பிளாகை வந்து காமிச்சு அப்படி பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனாலதான் உங்க கண்ணு முன்னாடியே ஒரு மேக்ஸ் ஆஃப் இது 3 to 4 days முன்னாடி தான் நம்ம வந்து டொமைனே நான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு இதுல இருந்து ஒரு 40 days கழிச்சு இதோட கேஸ் ஸ்டடி மாதிரி உங்களுக்கு தனியா ஒரு வீடியோஸ் போடுறேன். இதோட கேஸ் ஸ்டடி, இதோட growth எவ்வளவு இருக்கு, இதோட அனலிட்டிக்ஸ் எவ்வளவு இருக்கு, இதோட சர்ச் கன்சோல் எவ்வளவு இருக்குன்றத ஒரு 30-40 days கழிச்சு உங்களுக்கு போடுறேன். இதோட ரெவென்யூ எவ்வளவு இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு 30-40 days கழிச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த கேஸ் ஸ்டடி இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி பண்ணுங்க அப்படின்றத இப்போ நம்ம பண்ணதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுவே போதும். உங்களுக்கு ரொம்ப சர்வ சாதாரண ஒரு $1000 to $5000 சர்வசாதாரண earn பண்ணலாம். ஸோ இது என்னன்னா, நிறைய பேர் அந்த புது ஏற்கனவே டெவலப் பண்ண பிளாகை காமிச்சிட்டு அப்படி உங்க கண்ணு முன்னாடி தான் இப்போ வாங்கியிருக்கேன். இப்போ பாருங்க, அனலிட்டிக்ஸும் இப்போ தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளஸ் வந்து ஆக்டிவ் யூசர்ஸ் இது கனெக்டிவிட்டி எல்லாம் நம்ம செக் பண்ணிடலாம். செக் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைலோ ஏதோ வச்சு இது செக் பண்ணீங்கன்னா கனெக்டிவிட்டி வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.